சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள். நிக்கா பிரியாணி சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சாட்டை துரைமுருகனை கைது செய்தது போல் சீமானை கைது செய்வதற்கு திருச்சி எஸ்பியால் முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பாக அரசு தலையீடு இல்லாமல், அரசு உத்தரவு இல்லாமல் கைது செய்தால் இன்னும் சிக்கல். அதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த ஆட்சியில் சீமான் சிறை செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பெரிய தமிழ்நாடு சினிமா மாதிரி விஜய் வந்து காப்பாற்றுவார். எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணலாம். சாட்டை துரைமுருகன்கிட்ட இருந்த அந்த ஆடியோக்கள், அதில் யாருடைய குரல் பதிவு இருந்தது? சீமானுடைய குரல் பதிவு ஏன் பதிவு பண்ணி வச்சிருக்காரு? வாய்ஸ் நோட்டை கூட அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அதை வந்து அவங்க வெளியிட்டிருக்கலாமே. அப்படி கூட பார்க்கலாம். அந்த பதிவுகளை ரெக்கார்ட் பண்ணணுமா? வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக கூட அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுவே வந்து வேற யாராவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இது மாதிரி ஆடியோ லீக் ஆயிருந்ததுன்னா லீக் ஆகுமான்னு தெரியல எனக்கு. சீமானால தானே இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. நீங்க சீமான் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் ஓடி வந்து பதில் சொல்லணும். அப்பதான் ஒரு இவர் வளர்ந்திருக்கிறார், அவரே பதில் சொல்லுகிறார். ஸ்டாலின் எப்பயுமே சொன்னதே இல்லை சீமான் பதில. திமுக மீது அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றி நான் குறை கூறுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஏன் அந்த பாட்டை பாடணும்? ஏற்கனவே பாடி வைத்த பாட்டணும், அந்த ஜாதி பெயரை பாடணுமா? பட் அந்த சமூகம், அந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே அவர் அதை நினச்சி பாடின மாதிரி தெரியலையே. சீமான் அவர்கள் எப்போ கோமாலேருந்து வெளியே வந்தார்? 2009க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடிலாம் கலைஞர் வந்து பெரிய சாதனையாளர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் மீது 2 வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சென்னையில் முறையின்றி அது வந்து போராட்டம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் வந்து காவல்துறையினரை, அதுவும் குறிப்பாக என்ன மறைமுகமாக சாடி இருக்கிறார் அப்படிங்கிறது தொடர்பாக தன்னுடைய வக்கீல் மூலமாக அவர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதா அவரே வந்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. இந்த 2 விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? முதலில் வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் செய்தது வந்து சரியா என்பது ஒரு வாதம். அவர் வந்து இத்தனை அவசரமாக அவர் அந்த பதிவை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் பீட் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு அரசுக்கு எதிராக பேசுகிற இல்லை தனக்கு எதிராக பேசுகிற ஒரு விஷயத்தில் ஒரு அதிகாரி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும்னா அது ப்ரொசீஜர் இருக்குது. அவர் வந்து டிஜிபிக்கு அனுப்பணும், டிஜிபி ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பணும். அதன் பிறகு அரசிடமிருந்து அனுமதி பெற்ற பிறகு தான் ஒரு வழக்கு தொடர முடியும், நோட்டீஸ் அனுப்ப முடியும். அதன் பிறகு தான் வழக்கு எல்லாமே. அதுக்கு ஒரு பெரிய நீண்ட ப்ராசஸ் இருக்குது. அத்தனை அவசரமாக காலையில் பேசி மாலையில் நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு வருணுடைய அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர் வந்து மனது நோக்கடிக்கப்பட்டிருக்கலாம், அது வேற. ஆனால் இத்தனை அவசரமாக உடனே நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய விஷயத்தில் ஒரு தீவிர கவனம் செலுத்தக்கூடும் அல்லது செலுத்தியிருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏனென்றால் சீமானை தடுக்கவே முடியாது. அவர் இதை விட இன்னும் அக்ரெசிவாக பேசுவார். நீங்கள் அவர் பேசுறதுக்கு நீங்கள் எதிர்வினை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப பேசுவார். அவர் அதோட இயல்பு அவருக்கு. நான் அது வந்து புதுசு கிடையாது. திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அதை பாட்டாக பாடுறார். அந்த பாடலில் ஒரு வார்த்தை வந்து தவறான வார்த்தை, அது பேசக்கூடாதுன்னு அவரே சொல்கிறார். எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். நான் ஒரு திரைப்படத்தில் என்னுடைய படத்தில் அந்த வார்த்தையை வைத்திருந்தேன், அது எனக்கு தெரியாதுன்னு மன்னிப்பு கேட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் அவருடைய குணாதிசயம், இயல்பு நம்ம பார்க்கணும். நீங்கள் அந்த வார்த்தையினுடைய பெயரில் இருக்கிற சமுதாய மக்கள் 100 பேர் கூட இருக்கட்டும், 50 பேர் இருக்கட்டும், நான் வந்து அந்த 50 பேருக்கு 100 பேரில் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? நீங்கள் திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, அவங்க செய்த தவறான செயல்களை, முறைகேடுகளை, லஞ்ச லாவண்யத்தை செய்ய மாட்டேன் என்று அரசியலை முன்னெடுக்கிற சீமான். அப்போது அந்த 50 பேர் 100 பேர் இருக்கிற சமுதாய மக்களுடைய பெயரை நீங்கள் மீண்டும் மீண்டும் பாடுகிறீர்கள், பேசுகிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் எப்படி மாற்ற முடியும் தமிழ்நாட்டுக்கு? நீங்கள் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப நான் பாடுவேன். செத்துப்போன இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்துப்போன கலைஞர் கருணாநிதி அவருடைய கொடூரத்தால், அவர் செய்த தவறுகளால் இந்த தமிழ்நாடு மண்ணே வந்து மோசமாகி போய்விட்டது அப்படின்றது எப்படி ஏற்றுக்க முடியும்?
எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல அவரு அந்த மேடையிலேயே வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சாட்டை துரைமுருகன் வந்து நீதிபதிகள்ட்ட என்ன சொன்னாரு, அதுக்கு நீதிபதி என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். அதுல வந்து நீங்க ஊழல் குறித்து பேசுங்க. அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரா, அல்லது இந்த அரசாங்கம் ஊழல் பண்ணியிருக்கா, ஊழல் குறித்து பேசுங்க. நீங்க ஏங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீதிபதி கூறியிருக்காரு. அவர் ஊழல் பண்ணியிருக்கிறனால தான் அவரை பத்தி நாங்க பாடுறோம். அதுவும் நாங்க பாடல, ஆல்ரெடி வந்து பொதுவெளியில இருக்கிறது தான் வந்து நாங்க பாடியிருக்கோம் அப்படிங்கிறத நீதிபதிக்கு சாட்டை துரைமுருகன் சொன்னதா மேடையில வந்து சீமானே சொல்றாரு. அரசியல் ரீதியாக திமுக நீங்க விமர்சிங்க, தப்பே கிடையாது. திமுக நடக்கிற ஊழல்கள், திமுக நடக்கிற முறைகேடுகள், திமுக ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற குளறுபடிகள் பேசுங்க, யார் வேண்டாம்னா. அரசியல் ரீதியாக திமுக பதில் சொல்ல போறாங்க. நான் சொல்லவே இல்லை. சீமானுடைய குற்றச்சாட்டை பற்றி நான் ஒன்று கூட விமர்சிக்கல. புரியுதுங்களா? திமுக மீது அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றி நான் குறை கூறுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் நீங்க திரும்ப திரும்ப ஏன் அந்த பாட்டை பாடணும்? ஏற்கனவே பாடி வைத்த பாட்டணும் அந்த ஜாதி பெயரை பாடணுமா? இல்ல அவரு அந்த ஜாதிங்கிற விஷயத்தை பத்தியே அவர் சொல்லலையே. கடைசியா அந்த நிகழ்ச்சியை முடிக்கும் போது கூட, அந்த போராட்டத்தை முடிக்கும் போது கூட அந்த வந்து பாட்டை பாடுறார். பட் அந்த சமூகம், அந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இடத்துலயுமே அவரு அதை நினைச்சு பாடின மாதிரி தெரியலையே. இப்ப ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, அந்த மோடி சர்ச்சை ஒண்ணு வந்துச்சு. எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி ஒரு வாதம்லாம் நடைபெற்றது. அந்த மாதிரிதான் அவரு அந்த சமுதாயத்தை பத்தி, அந்த ஜாதியை எல்லா பத்தி மீடியம் அந்த வார்த்தையை பீப் பண்ணி போட்டிருப்பாங்க. அவர் பாடின அந்த வார்த்தையை பயன்படுத்தலையா? பயன்படுத்தினாரா இல்லையா? அப்போ அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை, நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவரே மன்னிப்பு கேட்ட பிறகு மீண்டும் அந்த பாடல் வந்து அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு சரி அதெல்லாம் விட்டுருங்க. கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தார். தமிழ்நாட்டில் அவருடைய ஆட்சியில் இத்தனை முறைகள் நடந்தன. அவரால் இந்த நாடு குட்டிச்சோராய் போய்விட்டது. இந்த தமிழ்நாடு மண்ணே புண்பட்டு போயிருக்கலாம் பேசுகிறார்ல. நான் கேட்குறேன், அவரை பார்த்து தலைப்பு வைக்கிறதுக்கு ஏன் போனீங்க? உங்களுக்கு எப்போ கோமாலேருந்து எப்போ வெளியே வந்தீங்க? சீமான் அவர்கள் எப்போ கோமாலேருந்து வெளியே வந்தார் சொல்லுங்க? 2009க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடிலாம் கலைஞர் வந்து பெரிய சாதனையாளர், நல்லவர், அவர்கிட்ட நீங்கள் வாழ்த்துக்கள், அதில் இக்கு வரணும் வரக்கூடாதுன்னு சுபவீரபாண்டியன் மூலியமாக அழைத்து செல்லப்பட்டு அதுக்கு டைட்டில் வாங்கிட்டு வரீங்க. அப்போல்லாம் ஒரு தமிழ் அறிஞர், அப்போல்லாம் ஒரு நல்ல முதல்வர், நல்ல தலைவர். ஆனால் அதுக்கப்புறம் 2009க்கு பிறகு உங்களுக்கு கலைஞர் வந்து மோசமான தலைவர். எப்படி, எதனால் சொல்லுங்கள்? இல்ல அவர் என்ன விளக்கமா நிறைய இடங்கள்ல சொல்றாருன்னா, அவங்க கூடலாம் இருந்தனால தான் சொல்றேன், அவங்க அருமை என்னங்கிறது தெரியும், அவங்க என்ன மாதிரி முறைகேடு பண்ணாங்க, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, இப்படி ஏமாத்தி ஏமாத்தி எப்படி ஆட்சிக்கு வராங்கிறதுலாம் அவங்க கூட இருந்தனால தானே தெரியுது அப்படிங்கிறாரு. 2009ற்கு முன்பு கலைஞரை பற்றி இவர் எங்கேயா விமர்சிச்சிருக்காரா? ஏதாவது பேசியிருக்காரா? ஈழத்தமிழர் விவகாரத்தில் இவர் பேசுகிறார், போராட்டும் போது ஒரு வார்த்தையை விடுகிறார். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் NSAல தூக்கி உள்ளே போடுறாங்க. திமுக ஆட்சி காலத்தில் உள்ளே போடுறாரு. அதன் பிறகு வெளியே வந்து அரசியல் செய்கிறார். நான் வேணான்னு சொல்ல, அரசியல் பண்ணுங்க, திமுக எதிர்த்து பண்ணுங்க, அண்ணா எதிர்த்து பண்ணுங்க, கலைஞர் எதிர்த்து பண்ணுங்க, பெரியார் எதிர்த்து பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் 2009க்கு முன்பு உங்கள் கண் வந்து அப்படியே திரையிடப்பட்டிருந்ததா? அரசியல் அறிவு மூடப்பட்டிருந்ததா? என்னுடைய கேள்வி தான் சீமானிடம். நான் அவரோட நேருக்கு நேராக கூட விவாதம் பண்ண தயாராக இருக்கேன். அவர் வந்து நீ யாருன்னு கூட கேட்கலாம். உன்னை இருக்கிற தம்பிமார்கள் நீ எல்லாம் ஒரு ஆளடா, நீ எல்லாம் ஒரு அவர் கூட உட்காந்து பேச சரிசமான ஆளடான்னு கேட்பாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி அந்த தம்பிமார்களும் புரிந்து கொள்ளணும். நான் கேட்குறேன், ஈழத்தமிழர்கள் பிரச்சனை எனக்கு உங்களைப் போல எனக்கும் வந்து அனுதாபம் இருக்குது. என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு என் குடும்பத்தாருக்கும் தெரியும். நானும் கல்லூரி காலத்தில் எப்படி போராடினேன்னு தெரியும் ஈழத்தமிழ் விஷயத்தில். அது வேற, நீங்கள் கேளுங்க, அவர்கிட்ட பேட்டி கேளுங்க. யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் போராடணும். பக்கத்து ஊருக்கு ஓரளவுக்கு போராடலாம், பக்கத்து நாடுக்கு. ஆனால் அந்த ராஜீவ் கொலையால் தமிழ்நாடு அடைந்த துன்பம் எத்தனை, திமுக அடைந்த துன்பம் எத்தனை, ஆட்சி கலைக்கப்பட்டது. சரியா? ஒருவேளை அந்த ஆட்சி 5 வருடம் தொடர்ந்திருந்தால் ஜெயலலிதா அரசியலிருந்து வெளியேறி இருப்பார். ஜெயலலிதா முதலமைச்சராக வாய்ப்பே இருந்திருக்காது. யோசித்து பாருங்க. யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போறாங்க, அதிமுக யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அதை சொல்ல வரல. ஒருவேளை ராஜீவ்காந்தி படுகொலை நடந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தொடர்ந்திருக்கும். ஒன்று, ஜெயலலிதா அரசிலிருந்து வெளியேறியிருக்கலாம். ஏனென்றால் அரசிலிருந்து வெளியேறுவதற்காக அவர் தயாராக இருந்தார். இந்த ராஜினாமா லெட்டரை வெளியிட்டது கலைஞர் கருணாநிதி, அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது திமுகவால் தொடர்ந்து துன்பப்பட்ட ஒரு இயக்கம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனுடைய பிரச்சனையை பற்றி பேச மாட்டீங்க. இலங்கை தமிழ் மீது அனுதாபம் உண்டு. இலங்கை தமிழுக்கு வந்து நல்லாட்சி வரணும், அங்கே அவர் தலைமையில் ஆட்சி வரணுன்ற எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயத்தை மறந்துவிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் இலங்கை விஷயத்தை மட்டும் பேசி அதில் தான் கலைஞர் துரோகம் செய்தார். உண்மையிலே கலைஞர் பேசி தவறு.
ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுன்னு சொன்னார். மிகப்பெரிய தவறு. எல்லா தமிழர்களும் வந்து வருத்தப்பட்டார்கள். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னொரு நாட்டில் இருக்கிற பிரச்சனை. இப்போ ஆஸ்திரேலியாவில் தமிழர்களுக்கு வந்து தாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டில் தமிழ் தாக்குறாங்க, இங்கிருந்து போய் எல்லாம் போய் சண்டை போட முடியுமா? சீமான் சொல்கிற மாதிரிலாம் நடக்குமா? ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்க? திமுக தவறு செய்கிறது, ஊழல் செய்கிறது, அதெல்லாம் பேசுங்க. ஆனால் திரும்ப திரும்ப செத்து போனது நீங்கள் பாட்டு பாடுவேன், போடு கேஸை, போடு கேஸை. அப்புறம் பெண்கள் எதிரே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நாகரிகமாக பேசுனாரா? என் ஃபோன் எடுத்து நோண்டி பாருங்கள். சாட்டை திருவன் ஃபோன் எடுத்து நோண்டி பார்த்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க. என் ஃபோன் எடுத்து நோண்டி பாருங்கள். உங்களை என்ன வார்த்தை, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கன்றார். அதுக்கு கை தட்டுறாங்க. அது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா? இல்ல அந்த ஒரு விஷயம் தொடர்பா தான் வந்து வருண்குமார் வந்து அவர் மீது வழக்கு போடுறாரு நான் நினைக்கிறேன். முதல்ல பதில் சொல்லிட்டேன். அது வந்து சரியான நடவடிக்கைன்னு எனக்கு தெரியல. அது அவ்வளோ அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. திரும்ப வந்து சீமான் அதுக்கு இல்ல எதிர்வினை எதனால சொல்றேன்னா, இப்போ சாட்டை துரைமுருகன் மீதும் வந்து பாத்தீங்கன்னா வருண்குமார் தான் வந்து இந்த வழக்கு போட்டார் நினைக்கிறேன். என்னுடைய நினைவு. ஆடியோ ரிலீஸ் பண்ண பேசுறேன். அதுதான் இப்போ அதே வருண்குமார் தான் வந்து இப்ப சீமான் மீதும் இந்த வழக்கு பதிவு பண்றாருன்னா, அப்போ அன்று சாட்டை துரைமுருகன் அடுத்து வந்து சீமானை கைது பண்ணணும் அப்படிங்கறக்காக இந்த விஷயத்தை அவர் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சீமான் கைது பண்றாங்களா, கைது பண்ணல. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் உங்ககிட்ட இந்த விவாதத்தினுள்ள முன் வைக்கிறேன். சரி, சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். அவர்கிட்ட இருந்து மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க. அதில் இருக்கிற ஆடியோக்களை போலீஸை எடுத்து வெளியிடுகிறது வைத்துக்கொள்ளும். இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் ஒரு முறை அவர்கிட்ட நேர்காணல் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஃபோன் வந்து என்கிட்ட இல்லை, இன்னும் வரல, கொடுத்துருவாங்கன்னு நம்புறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அது நாள் வரைக்கும் வந்து அவருடைய ஃபோன் வந்து வெளியே வந்த பின்பும் ஒரு சில நாட்கள் அவர்கிட்ட இல்ல. சாட்டை துரைமுருகனோட ஃபோன் வந்து அவர்கிட்ட இல்ல. கான்ஃபிஸ்கேட் பண்ணி அதில் இருக்கிற ஆடியோவை எடுத்து போலீஸ் ரிலீஸ் பண்ணதான் வைத்துக்கொள்வோம். இல்லைன்னு சொல்ல நான் கேட்குறேன். சாட்டை துரைமுருகன்கிட்ட இருந்த அந்த ஆடியோக்கள் அதில் யாருடைய குரல் பதிவு இருந்தது? சீமானுடைய குரல் பதிவு ஏன் பதிவு பண்ணி வச்சிருக்காரு? நீங்கள் தலைவர், உங்கள் கட்சி தொண்டர், நீங்கள் எங்கிட்ட பேசுகிறத நான் பதிவு பண்ணுறது நல்லதா இல்லையா? இல்ல அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல வந்து ஜென்ரலா இப்போ நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்றீங்க அல்லது வந்து நம்ம மெசேஜ்ல பேசிக்கிறத தாண்டி வாய்ஸ் நோட்டை கூட அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அதை வந்து அவங்க வெளியிட்டிருக்கலாமே. அப்படி கூட பார்க்கலாம். அந்த ஒரு பார்வை அந்த பதிவுகளை ரெக்கார்ட் பண்ணணுமா? வாய்ஸ் நோட்லங்க கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கான்வர்சேஷன் வெளிய வருது. இல்ல சார், சாட் ஓபன் பண்ணா எல்லாமே தெரிஞ்சிரும்ல. நீங்க என்ன பேசுறோம் நான் கேட்கிறேன். நீங்க நான் சொல்ற நம்ம ரெண்டு பேர் பேசுறோம். நான் ரெண்டு பேர் தலைவர், நான் சொல்றது தனிப்பட்ட ஆட்கள் இல்ல. இல்ல அதான் இப்போ சாட்டை துரைமுருகனும் சீமான் அவர்களும் உரையாடுறாங்க. எதுல உரையாடுறாங்கன்னா வாய்ஸ் நோட்ல உரையாடி இருக்காங்க. அதுதான் லீக் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கான்வர்சேஷன், டெலிபோனிக் கான்வர்சேஷன் தான். சரி, வாய்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏன் அது ஆதாரத்தை ஏன் வச்சிருக்கீங்க? ஏன் ஆதாரத்தை வச்சிருக்கீங்க? ஏங்க ரெண்டு பேரும் நாங்கள் அவ்வளோ டைம் டிலே ஆகும். வாய்ஸ் நோட்டு தலைவர் கூப்பிட்டா அவர் பேச மாட்டாரா? அவர் வாய்ஸ் நோட் அனுப்பி அப்புறம் இவர் பதில் நோட் அனுப்பி இப்படிதான் பேசிப்பாங்க. என்ன நம்ப சொல்கிறீங்க? என்ன ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பேசியிருக்காங்க. எதுலேயோ ஒன்றுத்தில் அந்த ரெக்கார்டு ஏன் பதிவு பண்ணும்? நான் கேட்குற ஒரு தொண்டர் தலைவர் பேசுகிறதை ஏன் பதிவு செய்து கொள்ள வேண்டும்? ஒரு நாகரிகமாக நான் கேட்குறேன், வேற ஒன்றும் கேட்கல. அதை போலீஸ் சொல்லிட்டு தான் அப்புறம் அடுத்த சர்ச்சை. ஃபோன் எப்பவுமே என்னை கைது பண்ணுறாங்கன்னா ஃபோனை கையில் எடுத்து பிடிப்பாங்க, எடுத்து பறித்து வச்சுப்பாங்க. கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. என் மீது வழக்கு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். போலீஸ் செய்கிற விஷயத்தை விட்டுருங்க. நீங்கள் உங்கள் தொண்டரே உங்கள் தலைவர் மீதான டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணி வைக்கிறாரு, பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த அவங்க கட்சியினுடைய பெண் பிரமுகர் காளியம்மாள் பற்றி தவறாக பேசுகிறாங்க. அது வந்து முதல்ல என்ன சொன்னாங்க மீடியா முன்னாடி? அது சீமானுடைய குரல் அல்ல, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலயமாக சீமானை அவமானப்படுத்துகிறார்கள் திமுக ஐடிவிங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவர் நேற்று என்ன சொன்னார்? நான் பேசுவேன், நான் என்ன வேணா பேசுவேங்கிறாரு. இல்ல அதை வந்து அவர் அதை ஏற்றுக்கொண்டாரு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்த மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அதான் நான் கேட்குறேன். முதல்ல வந்து அந்த கட்சியினர் வந்து இது வந்து அவருடைய குரல் அல்லன்னு சொன்னாங்க. இது வந்து திமுக பரப்புகிற வதந்தின்னாங்க. அவர் குரலை மாற்றி பேசுகிறார்கள், ஏஐ மூலியமாக செய்து விட்டார்கள்னு சொன்னாங்க. சரி, அப்போ நேற்று சீமானை ஒப்புக்கிறோன்ற மாதிரி தானே பேசுகிறாரு. நான் பேசுவேங்கிறாரு, என் கட்சியாக நான் பேசுவேன், உனக்கு என்னன்னு கேட்குறாரு. அது என்ன மாதிரி வார்த்தையை சொல்கிறாரு மேடையில்? நான் சொல்கிறேன், இப்போது கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், மேடையில் தலைவர்களை வந்து என்னைக்காவது இழிவான வார்த்தையில் பேசுவாங்களா? தலைவர்கள் பேச மாட்டாங்க, தொண்டர்கள் பேசியிருக்காங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார் என்றால் அது வந்து திமுகவுடைய வார்த்தையாக கூட எடுத்துங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற பேச்சு ஏற்புடையதல்ல, நான் முதல்ல சொல்லிட்டேன். அவர் பேசுகிற பேச்சுக்கு கட்சி பேச்சாளர், அவர் பேசுகிற பேச்சை ஸ்டாலின் பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்?
இப்போ அதிமுக ஒரு பேச்சாளர் பேசுகிற பேச்சு எடப்பாடி பேசணும் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க. அப்போ ஏற்றுமா நம்ம ஒரு தலைவர் இப்படி பேசலாம்? நீங்கள் தலைவர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நீங்கள். நீங்களே இப்படி மேடையில் ஒரு மலிவான வார்த்தையை, ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன், கெட்ட கெட்ட வார்த்தையை பேசினாருன்னா அப்புறம் எப்படிங்க நீங்கள் ஒரு மாற்றுன்னு சொல்ல முடியும்? இல்ல இப்போ அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடா கூட அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுவே வந்து வேற யாராவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இது மாதிரி ஆடியோ லீக் ஆயிருந்ததுன்னா, லீக் ஆகுமான்னு தெரியல எனக்கு, சீமானால தானே இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. சீமானுடைய ஆடியோ லீக்குங்கிறனால தான் இவ்வளவு தூரம் எல்லாரும் ஆளாளுக்கு என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சா? பிரைவேட்டா திமுக அமைச்சர்களும் சரி, திமுக நிர்வாகிகளும் சரி, இல்லது அதிமுக இருக்கிற பல பேர் ஆடியோக்கெல்லாம் வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல திமுக நிர்வாகிகள் பேசின ஆடியோ லீக்கா இருக்க, லஞ்ச விவகாரத்தில் சிக்கியிருக்காங்கல்ல ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக, அதெல்லாம் வந்திருக்குல்ல. அதே மாதிரி தலைவர்கள் பேசின பேச்சு அப்படி தான் இருக்கும். ப்ரைவேட்டாக பேசுனதை விட்டுருவோம், மேடையில் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்களா? நான் கேட்குறேன். சரி, ப்ரைவேட்டாக பேசுனதை நான் நீங்கள் கேட்ட மாதிரி விட்டுடலாம். சரி, அவர் தனிப்பட்ட முறையில் பேசி கொண்டு இருக்கார், அவருடைய கட்சி தொண்டர்கிட்ட பேசுகிறார், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணது அவருடைய உரிமை, அது போலீஸ் எடுத்து வெளியிடக்கூடாது, அதுவும் தவறு, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். மேடையில் ஒரு தலைவர் இப்படி தான் பேசுவாரா? அதான் என் கேள்வி. நீங்கள் பேச்சாளர் 1000 பேசலாம், உங்கள் கட்சி தொண்டர்கள் பேசலாம் மேடையில், நீங்கள் பேசுவீங்களா? அப்போ உங்களுக்கும் உங்கள் கட்சி பேச்சாளர்கள் என்ன வித்தியாசம்? ஒரு தலைவர் என்ற முறையில் மற்ற கட்சி தலைவர்களோட உங்களை ஒப்பிடும்போது நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை பார்த்து இந்த கட்சியில் உங்களுக்காக கூட்டம் கூடுகிறது, நாம் தமிழருக்கு வந்து பணம் இல்லாமல் கூட்டம் கூடுகிற அந்த இயல்பான கூட்டம் இருக்குல்ல, அது மொத்தமாக ஓட்டாகுதா? சீமான் பேசினால் ஏதோ ஒரு மேலே கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, சீமான் கூட்டம் இருந்தால் நின்று கேட்டு போகிற ஒரு நபராக பலர் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாரா? இதெல்லாம் கேட்டு அப்புறம் வந்து பெண் ஃபாலோவர்ஸ் அதிகங்கிறாரு. சரி, பெண் தொண்டர்கள் உங்களுக்கு அதிகரித்திருந்தால் நீங்கள் வந்து இப்படி பேசுவீங்களா? ஒரு தலைவர் இப்படி பேசுவாரா? இல்ல சார், அவர் நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கார். ஊடக கவனமும் அவர் பேசக்கூடிய அந்த தகாத வார்த்தையும் தான் வந்து கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்காக தான் நம்ம வந்து பேசுகிறோம். மற்றபடி திமுக ஊழல் குற்றச்சாட்டை பற்றி நம்ம பேசலையே. திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் கேளுங்க, பதில் சொல்கிறேன். அவர் இப்படி சொன்னார்னா ஆமான்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் அது இப்போ நீங்கள் அவருடைய ஒரு எவ்வளோ பேசினாரு, ஆனால் இதை மட்டும் நம்ம பேசுகிறோன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல இது பேசியாவது அவருக்கு புரியுதா என்னங்கிறத பார்த்துருவோங்கிறதுக்காக கூட நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. இல்லையே, ஒரு முறை 2 முறை இல்லையே, அவர் தொடர்ச்சி அப்படி தானே பேசுகிறாரு. நிருபர்கள் கூட்டத்தில் பல முறை அப்படி பேசியிருக்காரு. இல்ல ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு நேர்காணல், கடந்த முறை நேர்காணல் நினைக்கிறேன், இதே மாதிரி நம்ம பேசியிருக்கிறோம். ஆமாம், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைவர் என்ற முறையில் நீங்கள் எப்படி பேசணும்? சாட்டை துறைமுருகன் பேசுகிறார், அல்லது உங்கள் கட்சியில் யாரோ ஒருத்தர் 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட நிர்வாகிகள் பேசுகிறாருன்னா கூட பரவாயில்ல, அப்படியெல்லாம் பேசாதீங்க தம்பி, கண்டிங்க அப்படின்னு சொல்லணும்ல அவர். அதை விட்டுட்டு நான் அப்படி தான் பேசுவேன், என் கட்சி தொண்டரை அப்படி தான் பேசுவேன், 3 செத்து போன தலைவரை அப்படி தான் பேசுவேன், என்ன அர்த்தம் அது? இல்ல இப்ப சீமானுடைய மனநிலை என்னவா இருக்கு? எப்படியாவது பேசி எப்படியாவது நம்ம வந்து மக்களை கவர்ந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு எல்லை கடந்து பேசுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லைங்க, இந்த மாதிரி எல்லை கடந்து பேசினால் ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கும், கை தட்டலாம். அது ஒரு ஒரு சின்ன கூட்டம். உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை பர்சன்ட் வந்திருக்கு? 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. 8.11% வாங்கிட்டீங்க. நீங்கள் ஆட்சி பிடிக்கணும்னு கேட்டீங்களா? அதுக்காக சொல்ல வரேன். 40% பெற வேண்டும் கூட்டணியோடு, இல்லை கூட்டணி இல்லாமல் 40% ஓட்டு பெற்றால்தான் நீங்கள் ஆட்சியில் உட்கார முடியும். அப்போது நான் கேட்குறேன், உங்களோட இணைந்து பயணிப்பதற்கே பயப்படுவாங்க. இப்போ விஜய், நீங்கள் தம்பி விஜய் வரணும்னு சொல்கிறாரு, தம்பி விஜயனோட வந்து அரசியல் வந்து பங்கேற்க வேண்டும்ன்றாரு. இப்படி மேடையில் பேசினா விஜய் ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா? விஜய் ரசிகர்கள் பெண்களை ஏற்றுப்பாங்களா? அவர் இப்படி தான் பேசுவேன். அதாவது நீங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் திரும்ப திரும்ப நான் கேட்குறேன். திமுக தவறு செய்து விட்டது, திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அதற்கு நீங்கள் இப்படி பேசினா மட்டும் போதுமா? இப்படி பேசினா வந்துடுமா? திமுக எதிர்வினை ஆற்றுவார்கள். அப்போது நீங்கள் இப்படி சண்டை போட்டு இருக்கிறதுனால என்ன பலன்? ஒவ்வொரு 234 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் இன்னும் 1.5 வருஷம் இங்கே தேர்தலுக்கு 360 டிகிரி நீங்கள் வேலை பார்க்கணும், கூட்டணி அமைக்கணும். திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்றால் அதற்கான காரண காரியங்களை பட்டியல் போடணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசுங்க. உங்கள் கட்சியில் 2 பேர் கைதாவார்கள், அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? கைதான நல்லது உங்களுக்கு. என்ன கைது பண்ணுன்றீங்க? சாட்டை துறைமுருகன் நீங்களும் ஒன்றா? உங்களுடைய நிர்வாகி அவரே கைது பண்ணுறீங்க. அதே பாட்டை நான் பாடுகிறேன்,
என்னை கைது செய்யுங்கள். இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா? இப்படி ஒரு சவால் விடலாமா? நீங்கள் திமுகவுக்கு இணையான ஒரு தலைவர். ஸ்டாலின்னா ஸ்டாலினுக்கு இணையான தலைவர். நீங்கள் ஸ்டாலினை எதிர்த்து குரல் கொடுங்க. ஆட்சி நிர்வாகத்தில் என்னெல்லாம் இருக்குது பட்டியல் போடுங்க. அவரை உங்களுக்கு யார் பதில் சொன்னால் உங்களுக்கு வெயிட்டேஜ் வரும்? நீங்கள் சீமான் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் ஓடி வந்து பதில் சொல்லணும். அப்போ தான் இவர் வளர்ந்திருக்கிறார், அவரே பதில் சொல்லுகிறார். ஸ்டாலின் எப்பயுமே சொன்னதே இல்லை சீமானுக்கான பதில. கரெக்டு. அப்போ இதுலேருந்து புரிஞ்ச வேண்டியது என்ன? நீங்களே சொல்லுங்கள். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கவில்லை, அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஸ்டாலின் பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? அவருடைய தந்தையார் இருந்தபோது ஸ்டாலின் போய் துக்கம் விசாரிக்கிறார் ஃபோனில். அந்த இடத்துல கதறி அழுறார். அதுக்கு அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறார். அப்படி உருகி உருகி மறுகிறார். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் முதல்வர் இருப்பாரான்றாரு. அது தனிப்பட்ட விவகாரமோடு எடுத்துக்கிறேன். அப்போது ஸ்டாலின் ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட பேசணுன்ற எண்ணம் வருதுல்ல, அந்த மாதிரி எண்ணத்தை ஏன் நீங்கள் தூண்டக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் நடக்கிற விஷயங்களை ஏன் எடுத்து வைக்கக்கூடாது? எப்படி சீமானுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு ஸ்டாலின் உட்காந்துருக்க முடியும்? எத்தனை நாள் உட்காந்துருக்க முடியும்? முடியுங்களா? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு இப்படி சீமான் தவறான குற்றச்சாட்டு வைக்கிறான்னு முதலமைச்சர் சொல்ல வைக்கிற தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு நான் கலைஞர் கருணாநிதியே திட்டுவேன், அவர் பற்றின பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன், அவரால் தமிழ்நாடு கெட்டு போச்சு, மண் கெட்டு போச்சு, நாடு கெட்டு போச்சுன்னு எத்தனை காலம் சொல்லுவீங்க? அவர் 5 முறை சிஎம் வந்துட்டு போயிட்டாருங்க. அவருடைய வரலாற்றை நீங்கள் அழிப்பதற்கு உங்களால் முடியுமானே தெரியல எனக்கு. 1000 இருந்தாலும் இப்போ இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு காரண காரியங்கள் இருக்குது, அதை தேட மாட்டேங்கிறீங்க. செத்துப்போன தலைவரை பார்த்து நீங்கள் திட்டிட்டு இருந்தீங்கன்னா அது கட்சி வளர்ந்துருமா? ஓகே, அது பார்க்கலாம் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த வருண்குமார் லீகலாக அந்த நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் ஆல்ரெடி சாட்டை துரைமுருகனை கைது பண்ணி என்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ சீமானுக்கும் அந்த ஸ்கெட்ச் போட்டிருக்காரா அப்படிங்கிறதும் இப்போ நம்ம சாட்டை துரைமுருகனை கைது செய்து அரசினுடைய உத்தரவின் பேரால் கைது செய்யறதா நமக்கு தெரியாது. ஒரு புகார் வருது, கைது பண்றாரு. சீமான் அப்படி அல்ல. இல்லை, எனக்கு தெரிஞ்ச சவுக்கு சங்கர் கூட அந்த வருணை தான் சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, ஆமாம். சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டது போல் சீமானை கைது செய்ய முடியுமா? முடியாது. கண்டிப்பாக சிக்கல் வரும். அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுக்குமா? முடியாது. இப்போது திமுக அவர் என்ன ஒன்றா பாடிட்டு போட்டோம், என்ன ஒன்றா பேசிட்டு போட்டோன்னு விட்டாலே உங்களுக்கு அசிங்கமாயிடுங்க. இணையதளத்தில் தான் எதிர்ப்பு வரும். பொதுமக்கள் அவர் இப்படித்தான் பேசி விட்டோம், பரவாயில்ல பேசிட்டு போட்டோன்னு திமுக விட்டுருச்சுன்னா உங்களுக்கு அசிங்கம். அது ஒன்று திரும்ப திரும்ப இப்போ வருண் ஏன் இப்படி இவ்வளோ விரைவாக ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, ஒருவேளை அரசாங்க தரப்புலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமோ, இவரை எப்படியாவது கைது பண்ணிடலாம்? ஏன்னா இவர் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை, அமைச்சர்களை, இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சுட்டே இருக்கார். முடிஞ்சால் என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதனால கூட சரி, ஓகே, இது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இல்லை, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அதை கோர்ட்டில் தானே வழக்கு சந்திக்கணும். அந்த வக்கீல் நோட்டீஸ் வச்சு இவர் கைது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அவர் விளக்கம் கொடுப்பாரு. கடைசியில் கோர்ட்டில் டெஃபமேஷன் ஃபைல் பண்ணும். கோர்ட் அவமதிப்பு இந்த தனிப்பட்ட நபர் தாக்குதலில் போய் என்ன பண்ண போகிறாங்க? ஏதோ நீங்கள் மன்னிப்பு கேட்டுங்கன்னு போகிறாங்க. இல்லை, நான் பேசலாம் பாரு, மறந்து போச்சுன்னு பாரு, அது அப்படி போகும். நான் என்ன கேட்குறேன், சாட்டை துரைமுருகனை கைது செய்தது போல் சீமானை கைது செய்வதற்கு திருச்சி எஸ்பியால் முடியுமா? அது பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பாக அரசு தலையீடு இல்லாமல், அரசு உத்தரவு இல்லாமல் கைது செய்தால் இன்னும் சிக்கல். அதுதான் எதிர்பார்க்குறார். இந்த ஆட்சியில் சீமான் சிறை செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வேற ஒன்றுமே இல்லை. அவரோட ஆசை அப்போ சிறைக்கு போகணுங்கிறதா? ஆமாம், என்னை கைது பண்ணுங்க. சிறைக்கு போனால் கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும், பெரிய ஒரு விவாதம் ஏற்படும். பெரிய தமிழ்நாடு சினிமா மாதிரி விஜய் காப்பாற்றுவார். எப்படி அரசியல் கட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணலாம், டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இதுக்கு தான் ஆசைப்படுறாரு. கட்சி ஒரு சிறைக்கு போனால் கட்சியை வளர்த்து விடலாம் என்பது அந்த காலகட்டம் வேறு. இந்த காலகட்டம் கஷ்டம். கண்டிப்பாக சீமான் சிறைக்கு போனால் பெயில் படம் இருப்பாரா? நான் ஒரு வாதத்துக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, வாதத்துக்காக ஒரு பெயில் படம் இருப்பாரா? நான் வைகோ மாதிரி பரவாயில்ல பெயில் போட மாட்டேன், நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? ஒரு யதார்த்தமாக நான் கேள்வி கேட்குறேன். நான் சீமானை கைது செய்ய வேண்டும் என்று நோக்கத்திலே கேட்கல. ஏங்க, ஒரு ஊருக்கு போனால் என்ன மாதிரி ஹோட்டல் போடணும்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க வெளியே போகணும் எழுதியிருக்காங்க. சேலத்தில் வந்தால் ரேடிசன் ஹோட்டல் தங்கணும், கோயம்புத்தூரில் போனால் மேரியாட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹோட்டலில் ஜிம் இருக்கணும், அந்த ஹோட்டலில் என்னென்ன வசதிகள் இருக்கணும் அப்படின்னு கேட்குற தலைவர் நான் சொல்லலை. அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகிகள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள், முகநூலில் எழுதியிருக்கிறார்கள், ட்விட்டர் தளத்தில் எழுதியிருக்கிறார்கள்.
நாங்கள் வந்து அவர் வழக்குக்கு வந்தாலே நாங்கள் இந்தந்த ஹோட்டலை தேட வேண்டியிருக்கு அப்படின்னு. அவர் சிறைக்கு போய் உக்காந்துருவாரா? ஃபஸ்ட்டு 15 days ரிமாண்டு, எக்ஸ்டென்ஷன் பெயிலே போட மாட்டேன், கோர்ட்டாக பார்த்து விடட்டும், இல்லை அரசாங்கம் பார்த்து விட்டோன்னு உட்கார முடியுமா? அதாவது நீங்கள் வந்து என்னை கேட்டால் திமுக தலைவர் பலகீனமாக இருக்கிறார், அல்லது நம்மளை கை செய்ய மாட்டார், ஸ்டாலின் நம்மை கை செய்வதற்கு ஸ்டாலினுக்கு தைரியம் இல்லை, இப்படிலாம் அவர் நினச்சிட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? அது வந்து அவருடைய குணமாக இருக்கலாம், இல்லை இவருடைய குணம் எப்படி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் எதுக்குமே ஒரு எல்லை இருக்கிறது. எல்லை கடந்தால் கண்டிப்பாக தொல்லை உண்டு. அதனால் நான் சிறைக்கு போய் கட்சி வளர்ப்புன்றதை விட திமுக அரசாங்கத்தை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி விமர்சிக்கணுமோ அந்த எல்லையில் இருந்து விமர்சித்து கட்சியை வளர்த்தால் அவர் நல்ல பேர் கிடைக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். சீமான் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அவராக வந்து கைது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை அது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா, இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விவாதிச்சிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும்.